லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 25 30 வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்பதே. நாம் யாவரும் கண்களின் மூடி நாளுடைய பிரசங்கத்துக்காக ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மியான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க போகிறதான சத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இதை விளங்கிக் கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படியதற்கும் உடைய கிருபைகளை எங்களுக்கு நீ தந்து நடத்தும். இந்த வார்த்தைகள் எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும், உங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு காட்டி கொடுக்கட்டும் ஆண்டவரே. அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்பவும் எங்களுக்கு நீ உதவ வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த பிரசனம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்றதுக்கு ஆகிற செலவை கணக்கு பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்போட கூட தான் நம்ம செய்தியை கேட்க போறோம். மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்றதுக்கு ஆகிற செலவை கணக்கு பார்க்க வேண்டும். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பகுதியில நம்ம பார்க்கிற பொழுது அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறார்கள் இல்லைங்களா? இயேசு அவர்களிடமாய் திரும்பி பார்த்து பேசுகிற வார்த்தைகளைத்தான் அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. யாதொருவனாக இருந்தாலும் என்னிடத்துல வந்து அவன் தன்னுடைய தகப்பனையோ தாயையோ மனைவியோ பிள்ளைகளையோ சகோதரிகளையோ தன்னுடைய ஜீவனையோ வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதோடு கூட தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் என்று சொல்றார். இதுக்கு ஒரு உதாரணத்தை கூட சொல்றார். ஒருத்தன் ஒரு கோபுரத்தை கட்ட தொடங்கி இல்லைங்களா, அதுக்கு அஸ்திபாரம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதற்கு கட்டி முடிக்கிறதற்கு அவனுக்கு திராணி இல்லாம போயிடுச்சுன்னா எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்களே, இவன் நல்லா தொடங்கினான், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு அஸ்திபாரம் எல்லாம் போட்டாச்சு, போட்டுட்டு அதை கட்டுறதுக்கு உண்டான தொகை நம்மகிட்ட இல்லை, அதை பத்தி சிந்திக்கல, இல்லை அப்படி இருக்கிற பொழுது பாதியில நின்று போயிடுச்சுன்னா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. பெரிய ஆள் மாதிரி கட்டுறதுக்கு என்னமோ அஸ்திகாரெல்லாம் கொண்டாந்து புள்ளியெல்லாம் நோண்டி போட்டு வச்சுட்டு பல நாளா அப்படியே கிடக்குதே, இது கட்டவே இல்லையே, வருஷ கணக்கா கிடக்குதே அப்படின்னு சொல்லி போற வரவங்கெல்லாம் இது என்ன பில்டிங், இது என்ன அப்படி கிடக்குதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? போறவங்கெல்லாம் கேட்பாங்க, இது ஏன் இந்த இடம் வந்து கொஞ்சம் கட்டாம கிடக்குது, அப்போ பரியாசம் பண்ற மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் பரியாசம் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதை கட்டுறதுக்கு முன்னாடியே அதை கட்டுறதுக்கு உண்டான நிர்வாகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு முதல்ல உட்காந்து ஆகிற செலவை கணக்கு பார்க்காம அவன் இருப்பானா அப்படின்னு கேட்குறார். எல்லாம் பரியாசம் பண்ணுவாங்க இல்லையா? அவர் கோபுரத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி அஸ்திபாரம் போட்டு அதை கட்டுறதுக்கு அவனுக்கு திராணி இல்லாம இருந்தா அவன் போறவங்கெல்லாம் பரியாசம் பண்ணுவான். ஸோ அதுக்கு முன்னாடி அவன் அதை கட்ட தொடங்குறதுக்கு முன்னாடி ஆகும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார் இல்லைங்களா? அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. என்ன இங்க சொல்ல வராருன்னா, அதுதான் நம்ம பார்க்கிறோம். மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்றதுக்கு ஆகிற செலவை கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி இதற்கு என்ன செலவாகும்,
அல்லது இதற்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா அப்படி சிந்தித்து பார்க்கிறவர்கள் இந்த உலகத்துல ரொம்ப குறைவு தான். அதிகமான பேர் சிந்தித்து பார்க்கறதில்லை. ஒரு காரியத்தை எடுத்தோடனே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சொத்து வாங்குறதா இருக்கட்டும், உடனடியா போய் அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட காசு இருக்குதா இல்லையா, அது எவ்வளவு செலவாகும் ஆகலை அப்படின்னு திட்டமே இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்சோண்டு காசை வச்சுட்டு வாங்கிடுவாங்க. சிலர்லாம் கடன் வாங்குவாங்க. அந்த கடனை செலுத்த முடியுமா, நமக்கு கெப்பாசிட்டி இருக்குதா, நம்ம வாங்குறோம், வாங்கும்போது சுலபமாக கிடைக்கிறது, மறுபடியும் அதை நம்மளால திருப்பி செலுத்த முடியுமா அப்படின்ற ஒரு நிர்வாகம் எல்லாம் பண்ணாம அநேகர் அந்த மாதிரி செய்து விடுவார்கள். சிலர் வீடு கட்டும்போது, சிலர் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கும்போது, அப்படியெல்லாம் தங்கள்கிட்ட இல்லாததை உடனடியா ஒரு சம்பளம் இருக்குது அப்படின்னு சொன்னா திட்டமிடாம எல்லா காசுக்கும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அடுத்து அந்த மாதங்கள்ல எப்படி செலவு செய்ய போறோம், மற்ற காரியங்களை எப்படி நம்ம செய்வோன்ற எந்த திட்டமும் இல்லாம செய்வாங்க. அதே மாதிரிதான் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துல இப்படி பல விதங்கள்ல சிந்திக்காம செயல்படுவாங்க இல்லைங்களா. ஆனா முன்கூட்டியே அந்த காரியங்களை எல்லாம் பார்த்து சிந்தித்து முடிவெடுக்கிறவர்கள் புத்திசாலித்தனமானவர்கள் என்று சொல்லி பார்க்கணும். ஒரு காரியத்தை சிந்தித்து முடிவெடுக்கிறவங்க தான் புத்திசாலித்தனமா செயல்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அப்படி இதுக்கு என்ன செலவாகும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்க்காத அப்படி அந்த காரியத்துல இறங்குகிற மனிதர்கள், அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில அநேக துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவங்க சந்திக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சந்திக்க நேரிடுகிறது. அவங்க அந்த மாதிரி போய் ஒரு காரியத்துல இறங்கிடுறதுனால அப்படி ஆயிடுது. இது ஒரு புறம் இருக்கு. உலகத்துல நம்ம பார்க்கும்போது இப்படி பார்க்கிறோம். ஆனா இன்னொரு புறத்துல நம்ம இந்த கேள்வியை கேட்டு பார்க்கிறோம், இதற்கு என்ன செலவாகும். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அது எதை குறித்ததுன்னா நம்முடைய ஆத்துமாவை குறித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை குறித்த காரியமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஒரு மனுஷன் உண்மையான கிறிஸ்துவனாய் வாழ்றதுக்கு எது அவசியம், கேள்வி கேட்டு பார்க்கணும். ஒரு உண்மையான கிறிஸ்துவனா நான் வாழ்றதுக்கு எனக்கு எது அவசியம், உண்மையான பரிசுத்தவானாக நான் வாழ்வதற்கு எவைகளை இழக்க வேண்டும் வாழ்க்கையில, அடுத்து அதற்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். உண்மையான கிறிஸ்துவனா வாழ்றதுக்கு எது அவசியம், உண்மையான பரிசுத்தவானாக நான் வாழ எதெல்லாம் நான் இழக்க வேண்டியது வரும், அதற்கு நான் கொடுக்க வேண்டிய விலை என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு பார்க்கணும். இதெல்லாம் நல்லா சிந்தித்து ஆலோசித்து ஆராய்ந்து பார்க்காததுனாலதான் அநேகர் பார்த்தீங்கன்னா பரலோக பயணத்தை நல்லா தொடங்குறாங்க இல்லைங்களா. ஆனா பாதியிலேயே நித்திய நரகத்தினுடைய வழியில போயிடுவாங்க. பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றேன்னு சொல்லி வந்துடுவாங்க. ஆனா அவங்க நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாம நரகத்தின் பாதையில போய் அழிந்து போவார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப பக்திக்குரிய காரியங்கள் பெருகி இருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது இல்லைங்களா. எங்க பார்த்தாலும் இயேசு நல்லவர் அப்படி எல்லாம் சொல்றத பார்க்கணும் இல்லைங்களா. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, நல்ல விதத்தில் அறிவிக்கிறவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள், சில விதத்துல தங்களுடைய ஆதாயத்துக்காக அதை செய்கிறவர்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கு அநேகர் கோடிக்கணக்கானவர்களோடு கூட சொல்லலாம் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, இன்றைக்கு ரசிக்கப்படுகிறேன் என்று சொல்லி வருகிறவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்ம நடந்த இப்ப பார்க்குற நாட்கள்ல கூட இருக்கும் இல்லைங்களா. ஆனா நமக்கு ஒரு கேள்வி கேட்டு பார்த்து கொள்ள வேண்டும், இவர்களெல்லாம் இந்த விதத்துல செல்லும் செலவை கணக்கு பார்த்தார்களா அப்படின்னு கேட்டுப்பாங்க இல்லைங்களா. அப்படி இருக்காது. அநேகர் அப்படி இல்லாததுனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கிறதுக்கு, பரிசுத்தமா வாழ்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறவங்களாக இருந்திருந்தும் கூட அதுல அவங்க வாழ முடியாம இருக்கிறாங்க. வசனத்தை சொல்லுகிற போது உடனடியாக சந்தோஷமாய் கற்பாறையின் இடத்துல விதைக்கப்பட்ட விதையை போல உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வார்த்தை கேட்டவனே சந்தோஷமா. ஆனா அவர்கள வேர் இல்லாததுனால வெயில் ஏறுகிற பொழுது அது கருகி வளராம போயிடும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் 2-3 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் விழுந்து போயிடுவாங்க. சிலர் விதிவிலக்கா 10-20 வருஷம் கூட இருப்பாங்க, ஆனாலும் அவங்கள வேர் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம்.
சிலர் பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போய்விடுவார். மறுபடியுமாக பழைய வாழ்க்கைக்கே போயிடுவாங்க. என்ன ஒரு காலத்துல இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு சொன்னா கோவப்படுறவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன், அதுக்கு ஏதோ சொல்லுவாங்க. சிலர் சூழ்நிலையின் அடிப்படையில மனதளவிலேயே அதை விட்டு விலகினவர்களாக இருப்பாங்க. அது என்ன சூழ்நிலையின் அடிப்படையில மனதளவில்னு சொன்னா, நம்ம கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிவிட்டோம், எல்லாரும் பார்த்துட்டாங்க. இப்ப நம்ம போய் விலகி போனோம்னா 1008 கொஸ்டின்ஸ், கேள்வி இதெல்லாம் வரும். ஸோ என்ன பண்ணலாம், சும்மா நம்ம கிறிஸ்துவர் மாதிரி இருந்துக்கலாம், நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கலான்ற எண்ணமா இருக்கும். வேற வழி இல்லாம நிர்பந்தத்தினால் அப்படியும் சிலர் காலமுட்டலும் இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனையில எல்லாம் கிறிஸ்துவுக்கான வாழ்க்கையோ பரிசுத்தமோ அதெல்லாம் இருக்காது. நாம் இத்தனை காலங்கள் கிறிஸ்துவர்களாக எல்லாராலும் அறியப்பட்டு விட்டோம். இப்போ நாம கிறிஸ்துவை மறுதலித்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா கேள்விகளை எழுப்புவார்கள் இந்த சமுதாயம். ஒருத்தருட்டையும் நம்மளால பதில் சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம கிறிஸ்துவர்கள் என்கிற போர்வையில் இருந்து கொள்ளலாம், ஆனால் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கலான்ற எண்ணம் சிலருக்கு இருந்துவிடும் இல்லைங்களா? அப்போ விசுவாசியாகவும் ஒரு நல்ல பரிசுத்தவானாகவும் தொடர்ந்து இருப்பதற்கு நாங்கள் எவைகளை இழக்க வேண்டும் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம உட்காந்து ஆகிற செலவை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை குறித்து, நம்முடைய ஆத்மாவினுடைய நிலையை குறித்து நம்ம அடிக்கடி எண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் சொல்றார், ஒருவனின் பின்னே வர விரும்பினார் அவன் தன்னைத்தானே வெறுத்து அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்க விரும்புறோம் அப்படிங்கிறத முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை விரும்பிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம சரியா விரும்புறோமா, கடவுளுக்குரிய விதத்துல வாழணும்னு விரும்புறோமா அப்படின்னு கேட்டு பார்க்கணும். உண்மையாகவே பரிசுத்த வாழ்க்கையை நம்ம விரும்பணும் அப்படின்னு சொன்னா நல்லது. நமக்கு தோணுக்கு நம்ம விரும்புறோம், பரிசுத்தமா வாழணும்னு விரும்புறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல அடையாளம் தான் இல்லைங்களா? அப்படிப்பட்ட விருப்பத்தை நம்முடைய இருதயத்துல ஏற்படுத்தின கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லும் இல்லைங்களா? நம்ம பரிசுத்தமா வாழணுன்ற எண்ணம் இருக்கிறது இல்லைங்களா? ஆனா அது மட்டும் போதாது, இந்த எண்ணம் மட்டும் போதாது. பரிசுத்தமா வாழணுன்ற எண்ணம் அதை கடவுள் நம்முடைய இருதயத்துல வச்சாருன்னா அது சந்தோஷம், நன்றி செலுத்தலாம். ஆனா அது மட்டும் போதாது, இழக்க வேண்டியவைகளையும் கூட நம்ம எண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் சொல்லிடுறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு மத்தேயு 11:28 சொன்ன அதே ஆண்டவர் 29ஆம் வசனத்துல என்ன சொல்றாருங்கிறத பலர் வாசிக்க தவறுகிறார். என்னிடத்துல என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு நுகம் நம் மேல் வைக்கப்படுகிறது. நாம் பரிசுத்தமாக இந்த உலகத்துல ஆண்டவருக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையை சொல்றார். என்னுடைய நுகம் மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கிறதுன்னு சொல்றார் இல்லைங்களா? என்னிடத்துல ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றார். அப்போ நித்திய ஜீவனுக்கு போகிற அந்த கிறிஸ்துவினுடைய வழி இன்பமானது இல்லைங்களா? நம்ம போறது சந்தோஷமா பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல வாழ்ந்து ஒரு நாள் என்றென்றைக்கும் அழிவில்லாத வாழ்க்கைய நம்ம வாழும்படி பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அது ஒரு இன்பமான சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அது ஒரு இடுக்கமான வழி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வேதத்தை சொல்றார். இன்பமான வழி, நம்ம போறது இன்பமான அந்த இடம் இன்பமானது, ஆனா அந்த போகிற பாதை மிக குறுகலானது, அதைத்தான் இடுக்கமானதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப பரலோகத்துல நம்ம போகிற பொழுது நமக்கு ஆண்டவர் கிரீடத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல நாம் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சிலுவையை சுமக்காமல் நான் கிரீடத்தை அடைவேன் அப்படின்னு நினைக்கிறது மாதிரி, அந்த சத்தியத்துக்கு முரணாய் சிந்திக்கிறது மாதிரியான முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை இல்லைங்களா? அது அந்த மாதிரி முட்டாள்தனம் இல்லை. அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். சிலுவையை சுமக்க மாட்டேன், ஆனா பரலோகத்துக்கு போவேன், ஆண்டவர் கிரீடம் தருவாரு அப்படின்னு நினைச்சது சத்தியத்தின் ஒரு பகுதியை நிராகரிக்கிறது மாதிரி ஆயிடும் இல்லைங்களா?
அதனால இதை குறித்து தான் நம்ம தொடர்ச்சியா சில வாரம் சிந்திக்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன அப்படிங்கிற விதத்துல நம்ம சிந்திப்போம். மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன? அதாவது உண்மையான கிறிஸ்துவனாக வாழ ஒருவன் செலுத்த வேண்டிய விலையை குறித்து நம்ம என்ன அர்த்தத்துல பாக்குறோம் அப்படிங்கிறத இங்க நம்ம முதலாவது சரியா புரிந்து கொள்ளணும், இல்லைங்களா? அதை புரிஞ்சுக்கலைன்னா தப்பா போயிடும். மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, உண்மையான கிறிஸ்துவனாக வாழ ஒருவன் செலுத்த வேண்டிய விலையை குறித்து நாம என்ன அர்த்தத்துல பாக்குறோம்னு தெரிஞ்சு. ஏன்னா இதை தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அதை முதல்லயே சொல்லிடுறேன். நம்ம ஏதாவது செய்து அப்படி போவோமா, அப்ப நம்ம விலை கொடுத்து போகிறோமா அப்படின்னு நம்ம புரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆத்ம ரட்சிப்பு, அதுக்கு கொடுக்க வேண்டிய விலைக்கரையம், அது இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார், இல்லைங்களா? ஒருவன் ஆத்ம ரட்சிப்பை பெறுவதற்கு என்ன கிரயம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் இங்க பார்க்கவில்லை, இல்லைங்களா? ஒரு ஆத்ம ரட்சிப்பு பெறதுக்கு என்ன விலையை நம்ம கொடுக்கணுங்கிறத இந்த சத்தியத்தின் மூலம் நாம் பார்க்கல. ஏன்னா ஒருவனை நரகத்திலிருந்து மீட்கிறதுக்கு பரிகார பலியாக செலுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர வேற எதுவும் இல்லை. நம்ம எந்த விலையும் கொடுத்து நம்முடைய ரட்சிப்பை நாம் வாங்கி கொள்ள முடியாது. அதாவது கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மட்டுமே நமக்கு ஆத்மீக ரட்சிப்பை கொடுக்கிறது, விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறது. நாம ஆத்ம ரட்சிப்பை பெறுவதற்கு எந்த விலைக்கிரயத்தையும் கொடுக்க முடியாது, இல்லைங்களா? அதை வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது, அதை மறக்க கூடாது. பாருங்க, 1 கொரிந்தியர்ல 6:20 பாருங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிழ்ப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் தான் நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, விலை கிரயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இவர் கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார், இல்லைங்களா? அப்போ ஒரு மனிதனுடைய ஆத்தும ரட்சிப்புக்கு நாம் என்ன விலையை கொடுக்க வேண்டும், ஆத்ம ரட்சிப்பு அடைவதற்கு என்ன விலையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் பார்க்கவில்லை. அதனாலதான் தலைப்பு நல்லா தெரிஞ்சுக்கணும். மெய்யான கிறிஸ்துவனா வாழ்வதற்கு கொடுக்க வேண்டிய விலை, இல்லைங்களா? ரட்சிப்பை அடைவதற்கு கொடுக்க வேண்டிய விலை அல்ல, மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு கொடுக்க வேண்டிய விலையை நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு நம்மளால எந்த விலையும் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது, இல்லைங்களா? அப்ப நம்ம இங்க பார்க்கறது என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட விரும்புகிற மனுஷன் எதையெல்லாம் இழக்க தயாரா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அது. ஒருத்தன் ரட்சிக்கப்படுறான், கடவுளுக்குள்ள வர்றான் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அந்த மனிதன்கிட்ட கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன, இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஆண்டவருடைய முன்குறித்தலின்படிதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான், இல்லைங்களா? ஆனா முன்குறித்தலின்படி ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறதுனால, வேதம் சொல்லுகிறதுனால நாம் பாட்டுக்கு இருந்து விடலாமே, நாம் சுவிசேஷத்தை ஏன் அறிவிக்க வேண்டும், அதோடு ஏன் ஒரு மனுஷன் இயேசு விசுவாசிக்க வேண்டாம், அவர் முன்குறிக்கப்பட்டவர்தானே ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம இருக்கலாம். அதுதான் முட்டாள்தனமான காரியம். அது ஆண்டவர் பக்கத்துல நம்ம பார்க்கிற விஷயம், இல்லைங்களா? ஆனா நம்முடைய பக்கத்துல நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி சொல்லி இருக்கிறார். அந்த சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் ரட்சிப்பேன்னு சொல்லி இருக்கிறார், இல்லைங்களா? அதே மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, இல்லைங்களா? முன்குறிக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லல. நீங்க என்ன செய்யணும்னு நம்ம கிட்ட கேட்டா, நம்ம முன்குறித்தலை பத்தி ஆராயணும்னு நமக்கு சொல்லல, நம்ம விசுவாசிக்கணும்னு நமக்கு சொல்லுது, இல்லைங்களா? இப்ப ரொம்ப முக்கியமா அந்த காரியத்தை நம்ம பார்க்க, இப்ப ரட்சிக்கப்பட விரும்புகிற மனுஷன் எதையெல்லாம் இழக்க தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கறது. அது கிறிஸ்துவுக்கு சேவை செய்ய விரும்புகிற மனுஷன் எந்த அளவுக்கு தியாகம் செய்ய தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? அப்ப மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பார்த்து இன்னைக்கு சிந்திக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, இல்லைங்களா?
சும்மாவே இருந்துக்கிட்டு நான் இப்படி இருக்கிறேன்னா அப்படி இருக்கிறேன்னான்னு போகக்கூடாது. சரிங்களா? அதே ஒரு திருட்டுத்தனம் தான் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு திருட்டுத்தனத்தை பார்த்துருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது சரியில்லை அப்படின்னு சொன்னா மனம் திரும்பி இயேசு விசுவாசித்து நாம் போக வேண்டும். இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிற பொழுது நம்ம அப்படியே இருந்துடலாமா? அப்போ இதெல்லாம் ரட்சிக்கப்பட விரும்புகிற மனுஷன் எதையெல்லாம் இழக்க தயாரா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறான். ஆனா ஒரு பெயர் கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு இதெல்லாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? இதெல்லாம் செலுத்த வேண்டாம். பெயர் கிறிஸ்துவனா வாழ்ந்து நரகத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் செலுத்த வேண்டாம். அவன் ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனையில பெயரளவுக்கு அட்டன் பண்ணலாம், எடை கூட்டத்தில் அட்டன் பண்ணலாம் பெயரளவுக்கு. இப்படி இருக்கிற மனிதர்கள் பெயர் கிறிஸ்துவர்களாக இருக்கு இல்லைங்களா? இவங்க இந்த மாதிரி ஆண்டவர் சொன்ன விலை கிரயத்தை எல்லாம் செலுத்த வேண்டியது இல்லைங்களா? ஏன்னா இப்படி பெயரளவுல செஞ்சுக்கிட்டு இருக்கிற மனுஷன்ல வாழ்க்கையில சுய வெறுப்போ தியாகமோ இருக்காது இல்லைங்களா? அவன் தன்னுடைய பாவத்தை ஆழமாக உணர்தலோ, அந்த பாவத்துக்கான பரிகாரமாக இயேசு கிறிஸ்து வந்ததோ, இதையெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட அவன் நினையாதவனாக இருக்கிறான். அவனுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. தன்னுடைய பாவத்தை குறித்தோ, கடவுளை குறித்தோ, நித்திய நரகத்தை குறித்தோ, நித்திய வாழ்க்கை பரலோகத்தை குறித்தோ அவன் ஒரு நாளும் சிந்தித்து பார்க்கறதில்லை. அப்படி வாழ்றவனுக்கு, அந்த மாதிரி மனிதர்களுக்கு எதையும் விலையாக கொடுக்க தேவையில்லை இல்லைங்களா? அது தேவையில்லை, அவங்களுக்கு இது தேவைப்படாது இல்லைங்களா? இந்த மாதிரி சும்மா பெயர் அளவுல இருந்துகிட்டு போறது அது ரட்சிக்கிற கிறிஸ்துவமா இருக்கும் அப்படின்னு அந்த மனுஷன் நினைச்சு நம்ம மரிக்கும் போது பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்ன அந்த மனிதர்கள் வேதத்துல ஆண்டவர் ஜீவனுக்கு போற வழியை பத்தி சொன்ன வார்த்தையை மாத்தி தான் எழுதிக்கும் இல்லைங்களா? நீங்களே உட்காந்து எழுதிக்க வேண்டியதுதான் வேதத்தை. என்னன்னு எழுதிக்கிங்க வேதத்தை? பரலோகத்துக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது அப்படின்னு நீங்களே உட்காந்து ஒரு பைபிள் எழுதி வாசிச்சுக்கிட்டு பெயரளவுல வாழ்ந்துக்கிட்டு ஒரு நாள் நரகத்துக்கு போய் சேரும் இல்லைங்களா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது பரலோகத்துக்கு போற பாதை வழி இடுக்கமானதுன்னு சொல்லு, நரகத்துக்கு போகிற பாதை வழி விசாலமா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. அது சும்மா இருந்துகிட்டு இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஏதாவது மாய்மாலம் பண்ணிக்கிட்டு பெயரளவுல இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு கிறிஸ்துவன் நெத்தியில இருந்து பட்டையடிச்சு வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாலே போதுமானது. வேற எதுவுமே இருக்காது. உங்களை பார்க்கிற பொழுது இவர்கள் கிறிஸ்துவர்கள் பைபிளை தூக்கிட்டு போறாங்க, இவங்க ஆராதனைக்கு போயிட்டு வராங்க இப்படின்னு சொல்லிட்டா நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டேங்க. ஆண்டவர் சொல்றாரு, செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு நிகழ்கிற பொழுது அடுத்தடுத்து தொடர்ந்து நிகழ வேண்டிய காரியங்கள் என்று இருக்கிறது. அவன் பரிசுத்தமாக வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு அவன் இழக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவான் என்று சொல்லி சொல்லுவார். இப்போ வேதம் காட்டுகிற மெய்யான கிறிஸ்துவனாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு நாம் சில விலைகளை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி பார்க்கங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டிய எதிரிகள் இருக்கிறார்கள், போராட்டங்கள் உண்டு, தியாகம் செய்ய வேண்டியது இருக்குது இல்லைங்களா? எதிரி பிசாசு இருக்கா, உலகம் இருக்குது, நம்ம லஞ்சி இருக்கிற பாவம் இருக்குது, அதோடு நாம் தொடர்ந்து போராட வேண்டியது இருக்கிறது இல்லைங்களா? நாம் எகிப்தை விட்டு வர வேண்டியது இருக்குது. பாவம் மாதிரி அங்கிருந்தானே இஸ்ரவேலர் விட்டு வராங்க. இருதயத்துல ஆண்டவர் சொன்ன மாதிரி கால்கள் கானானை நோக்கி போய் கொண்டிருந்தது, இருதயமோ எகிப்துக்கு திரும்பினது. அந்த மாதிரி கால் மட்டும் ஆராதனையில உட்காந்துக்கிட்டு இருதயம் எகிப்துல இருந்துகிட்டு இருந்தா, பாவம் நிறைந்த உலகத்துல இருந்துகிட்டு இருந்ததுன்னா அது எவ்வளவு மோசம்னு பாருங்க. அப்ப எகிப்தை முழுவதுமாக நாம் விட்டு வர வேண்டியது இருக்கும். வனாந்திர பாதையில நடப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கோம் இல்லைங்களா? சிலுவையை சுமந்தவர்களாக இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டியது உண்டு இல்லைங்களா? பந்தயத்தை ஓடி முடிக்கணும் இல்லைங்களா? பவுல் சொல்றார், ஓடணும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நாம் பொறுமையாக நிதானமாக ஓட வேண்டும்னு சொல்றார். பாதியில நின்றுக்கலாம், அங்க நின்றுக்கலாம், அப்படியெல்லாம் கிடையாது.
இந்த பந்தயம் அப்படிங்கிறது, இந்த ஓட்ட பந்தயம் அப்படிங்கிறது யாரு முதல்ல ஓடி போய் அடைகிறாருங்கிறது சம்பந்தமானது, எவ்வளவு வேகம் அப்படிங்கிறதும் சம்பந்தமானது. இது அந்த இலக்கை அடைகிற வேண்டிய சம்பந்தமானது. எத்தனை பேருக்கு இதுல பிரைஸ், ஒன்று ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் எல்லாம் கிடையாது. யாரெல்லாம் அந்த கோட்டை அடைகிறார்களோ அவர்கள் எல்லாரும் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எத்தனை லட்சம் கோடி பேர் இருந்தார், ஆனா பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி சொல்லுது. இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது, ஒரு ராஜா காலத்துல எல்லாம் 4 பேர் பல்லாக்கு மாதிரி வச்சிருப்பாங்க. 4 பேர் தூக்கி ஒரு ஸ்கிரீன் போட்டு மூடி அப்படியே மெதுவா காடு பகுதியெல்லாம் தூக்கிட்டு போவாங்கள, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பல்லாக்கில் உக்காந்துக்கிட்டு போற மாதிரி சுலபமா பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அது ஒரு பெரிய போராட்டத்தினுடைய ஆரம்பம். கிறிஸ்துவன் ஆவது என்பது ஒரு பெரிய போராட்டத்துக்குள் நாம் போகிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப அதுல வெற்றி அடைகிறதுக்கு நம்ம அநேக காரியங்களை இழக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றோம். அதனாலதான் இந்த கேள்வி கேட்டு பார்க்கணும். ஆகிற செலவை கணக்கு பார்க்க வேண்டும். ஆகிற செலவை கணக்கு பார்க்க. இப்ப கிறிஸ்தவத்துல வரவங்களை இந்த போலியான சபைகள்ல இருக்கிறவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஏசு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசி. ஞானஸ்தானம் எடுத்துக்கிறதுக்கு விரும்புகிறீங்களா? ஞானஸ்தானம். இப்ப நீ ரசிக்கப்பட்டாயிடுச்சு. ஆனா நல்ல சபைகள்ல எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. அடுத்தடுத்து அவங்க அங்கத்துவத்துக்களை கொண்டு வர்றதுக்கான காரியங்கள் இருக்கு இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு அவங்க எதை விசுவாசிக்கணும் எல்லாம் கற்றுக் கொடுத்து சரியா அவங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அப்புறம்தான் அதெல்லாம் கொண்டு வருவாங்க இல்லைங்களா? ஞானஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா காரியத்தையும் பார்ப்பாங்க. அங்கத்துவத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சில காரியங்களை கற்றுக் கொடுத்து வேதத்தின் அடிப்படையில அங்கத்துவத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. என்ன மாதிரி இருக்கணும், உடன்படிக்கை எடுத்து வர்றது இல்லைங்களா? இப்போ சிலர் நல்ல சபைகள்லையும் கூட அப்படி எடுத்துக்கிட்டு வருவாங்க. இந்த அரசியல் அமைப்பு இந்த உலகத்துல ஒரு பொறுப்பை ஏற்கிற பொழுது இல்லைங்களா, ஏன் ஏற்கிறோம்னு தெரியாம தமிழ்நாட்டில் ஒரு முறை ஒரு பெண், ஒரு வயதான பெண் ஒருவங்க பொறுப்பேற்கிறாங்க. மன்றம்னா மண்டை அப்படிங்குது அந்த அம்மா. அதில் அந்த பக்கம் சொல்றாங்க, சொல்றத பொறுப்பேற்கணும் இல்லைங்களா? நான் இந்த இதை காப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, எழுதி வச்சு உண்மையாக தன்னுடைய பணியை செய்வேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஏதோ சொல்றாங்க, அதுக்கு மண்டை காப்பேன் என்னமோ ஒன்று இந்த பாசையில வளருது, சிரிப்பு கிடமா இருக்கு இல்லைங்களா? அந்த அம்மாவுக்கு என்னன்னே தெரியல, அதே தூக்கி கொண்டுட்டு ஆக்கிட்டாங்க பொறுப்புல. அது இந்த லட்சணத்துல பேசி அங்க என்ன சொல்றாங்க, அதுல என்ன உடன்படிக்கை பண்றாங்கன்றதே தெரியாத ஒரு பெண்ணை வைத்து அது எதை சேவை செய்ய போகுது பார்த்துக்கங்க இல்லைங்களா? இந்த மாதிரிதான் இருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்களே விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறேன். இயேசுக்காக வாழ விரும்புகிறீர்களா? வாழ. எல்லாமே உடன்படிக்கை பண்றாங்க இல்லையா? முதலமைச்சரா இந்த உலகத்துல பார்க்கும்போது உடன்படிக்கை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல உடன்படிக்கை பண்ணாரு ஒருத்தர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் இதெல்லாம் காப்பேண்டு பண்ணாரா இல்லையா? காத்தாரா? கேள்வி கேட்டுப்பாரு. உடன்படிக்கை பண்ணிட்டு அதை செய்யல அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு மோசம்ன்றான். திருமண உடன்படிக்கை பண்றாங்க பாருங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருப்போம் அப்படின்னு ஆர்வ கோளாறுல எப்படா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? சீக்கிரமா என்னத்தையோ கொடுக்குறாங்க, பேப்பர் ரெண்டை மைக்கை வாங்கிட்டு நீட்டுறாங்க, நான் இவர்களை கை பிடிக்கிறேன் கால் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு டப்புன்னு எகிரி குதிச்சு போயிடலாம் அப்படின்னு போய் 2-3 மாசம் கழிச்சுட்டு அடிச்சுக்கிட்டு குடும்பத்தை ஒழுங்கா நடத்த முடியாம உருப்படி இல்லாம ஏன் வாழ்றோம் வாழலைன்னு தெரியாம அதே காரியத்தை மற்ற குடும்பத்துக்கிட்ட கடத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறான் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி கிறிஸ்துவத்துக்குள்ளேயும் வருகிறவர்கள் அநேகம் செலவை கணக்கு பார்க்கறது இல்லை. இதுவே ஒரு நாள் பேராபத்தை உருவாக்க போகிறதுன்னு சொல்லிப்பாங்க. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம பார்த்தோம், ஒரு மனிதனை தேவன் தான் கிருபையாக கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கிறார்.
தொடர்ந்து இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஆண்டவர் தான் அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். இதெல்லாம் இருந்தாலும் கூட மெய்யான கிறிஸ்துவனா வாழ்றதுக்கு கொடுக்க வேண்டிய விலையை கணக்கிட்டு பார்க்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. ஆண்டவர் அந்த பக்கம் எல்லாம் நமக்கு கொடுக்குறார், கிருபையா கொடுக்குறார் இல்லைங்களா? அப்ப கூட கடவுளுடைய வார்த்தை கொடுக்குறார், நம்ம வாட்டுக்கு இருந்துக்கிட்டு கேட்காம போயிடலாம் இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப அந்த மனிதனுக்கு என்ன விளங்கும்? எதை கேட்டு எதை வச்சு வாழ்வான் இல்லைங்களா? ஆண்டவர் கிருபையா தானே கொடுக்குறாரு, தொடர்ந்து பேசுறாரு, தொடர்ந்து ஆலோசனை கொடுக்குறாரு இல்ல? இப்ப அதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா நம்ம மேல கிருபை காட்டுறாரு இல்லைங்களா? ஆனா அதை செய்யாம கூட போயிடலாம். அப்ப நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டிய கணக்கு இருக்கு. ஆகவே நம்ம பரிசுத்தமாக கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதற்கு எவையெல்லாம் இழக்க வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 4 காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம மெய்யான கிறிஸ்தவர்களாக கடவுளுக்கு பிரியமாக பரிசுத்தமா வாழ்றதுக்கு நாம் எதை இழக்க வேண்டும் இல்லைங்களா? அதைத்தான் பார்க்க போறோம். ஒரு 4 காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதல்ல மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்றதுக்கு நம்முடைய சுயநீதியை இழக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. மெய்யான கிறிஸ்துவனாய் வாழ்வதற்கு நம்முடைய சுயநீதியை இழக்க வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. நம்முடைய நல்ல குணங்களை குறித்து பெருமையா நினைக்கிறது, நம்மளை உயர்வா எண்ணிக்கொள்ற மனப்பான்மை, கர்வம், இதையெல்லாம் நம்ம அறவே இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. நம்ம கிட்ட சில காரியங்கள் இருக்கலாம், நல்ல காரியங்கள் அப்படி நம்ம நினைச்சிருப்போம், நல்ல காரியங்களா இருக்கும். ஸோ அதெல்லாம் அதை குறித்து பெருமை அடிச்சுக்கிட்டு, அதை உயர்வா நினைச்சுக்கிட்டு, எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு உயர்வா நினைச்சுக்கிட்டு வாழ்றத முதல்ல அறவே ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? கிருபையினால் இல்லைங்களா, இலவசமா கிடைக்கிற கிருபையினாலதான் பாவியாகி நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு போக முடியும் அப்படிங்கிறதுல நம்ம திருப்தி அடைய வேண்டியது அவசியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இலவசமான கிருபை, அந்த ரட்சிப்பு தான் இல்லைங்களா, அதன் மூலமா தான் நம்ம பரலோகத்துக்கு போறோம் பாவியாகி நாம அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அதுல நம்ம திருப்தி அடைய வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்க. அதாவது இன்னொருவருடைய தகுதி, இன்னொருவருடைய நீதியின் மூலமாகத்தான் நம்ம பரலோகம் போறோம் அப்படிங்கிறத நாம் அதுல திருப்தி அடைய வேண்டும். நாம் செய்கிற எந்த காரியத்திலும் நாம் பரலோகத்துக்கு போறதில்லை, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுறதில்லை அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வேண்டும். அப்ப அத சுய நீதியை நம்ம ஒழிக்கணும். நம்மள இருக்கிற சில குணாதிசயங்களை வைத்து கொண்டு இல்லைங்களா, அதாவது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, நம்ம செய்யக்கூடிய வேண்டியவைகளை செய்யாதவர்களாகவும் செய்யக்கூடாததை செய்கிறவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி, செய்ய வேண்டியதை செய்ய மாட்டோம், செய்யக்கூடாததை செய்வோம். அந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் இல்லைங்களா? சுயநீதியை முதல்ல அழிக்க வேண்டும் இல்லைங்களா? என்னன்னா நம்முடைய நற்குணங்களோ, மதிப்போ, ஜபம் செய்யறதோ, வேத வாசிக்கிறதோ, சபைக்கு தொடர்ச்சியா வர்றதோ, திருவிருந்துல பங்கு பெறதோ, இதன் மூலமாகலாம் நம்ம பரலோகம் போய்விடலாம் அப்படின்னு நம்முடைய செயல்கள்ல நம்ம நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நாம் பரலோகத்துக்கு போறோம், நமக்கு எல்லா தகுதியும் வந்திருக்குது, அவரில் தங்கி இருந்து நம்ம செய்யக்கூடிய காரியத்தை பொறுமையோடு நிதானமாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல நாம இருக்கோம். சுயத்தை ஒழிக்க வேண்டும். ஆனா நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி பெயர் கிறிஸ்துவன் எதை செய்கிறான், இதை மட்டும்தான் நம்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு இல்லை. நாம் எங்கு இருந்தாலும் போனாலும் வந்தாலும் எல்லாமே கிறிஸ்துவுடைய நாம மகிமைக்காக செய்கிறோம், ஆண்டவர் சொன்ன காரியத்தை நாம் செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யலைன்னா நம்ம ஒன்னையும் செய்ய முடியாது அப்படிங்கிற காரியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்ப நம்முடைய நம்பிக்கைய இயேசு கிறிஸ்துல மாத்திரம்தான் நம்ம முழுமையாக வைக்க வேண்டும், சுயத்துல வைக்கக்கூடாது. அப்ப மெய்யான கிறிஸ்துவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது சுயநீதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்றார். சுயநீதியை நம்பக்கூடாது. ஏன் சுயநீதியை நம்புறதுனாலதான் கர்வம்லாம் வருது. நான் அதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் தெரியுமா, வேற யாருனாலும் இதை செய்ய முடியாது, நான் தான் எல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லிடுவாங்க.
உடனடியாக சொல்லிடுவாங்க. எழுதுறவங்க கடவுளுக்காக எழுதி பல காரியங்கள் பெரிய ஊழியங்கள் செய்கிறவங்களாம் கூட டக்குன்னு சொல்லிடுவாங்க. நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு ஆளே இல்லை, நான் செய்யலைன்னா யார் செய்வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உலகத்தானுக்கு கர்வம் இருக்கிறது. உலகத்து எழுத்தாளனுக்கோ உலகத்துல பாடல்களை இயக்குகிறவர்களுக்கோ சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா? சமீபத்துல பாடலை இசையமைப்பாளர் ஒருவர் இப்படி சொல்றாரு, நான் தானே புது படைப்பை படைச்சிருக்கிறேன், நான் ஒரு படைப்பாளன், நான் தானே செஞ்சு முடிச்சிருக்கேன், எனக்கு கர்வம் வேண்டாமா, யார் கர்வப்படுவா அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தான் சொல்லலாம், ஏன்னா உலகத்தானுக்கு எந்த அறிவும் கிடையாது. ஆனா தேவ பிள்ளைகள் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கடவுளுடைய கிருபை இல்லைன்னா செய்ய முடியாது என்பதை தெரிந்திருக்கிறார். அவர்களை போல நாமும் இருப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்து ஆண்டவர் நம்ம நடத்துகிற பாதையில நம்ம கீழ்ப்படிகளோட நடக்கலைன்னா நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற உணர்வு இல்லைங்களா? சில நேரம் அப்படி கர்வப்படுகிறார்கள் சுயநீதியை குறித்து இல்லைங்களா? ஆண்டவருக்கு முன்னாடி நாம் தாழ்த்த வேண்டும் இல்லைங்களா? எலியாவை குறித்து சொல்லும்போது எலியா சொல்றார், நான் மாத்திரம்தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு பலியிடாத ஆயிரக்கணக்கான பேரை சொல்றார் இருக்கிறாங்க, அப்படி ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி சொல்றார் இல்லைங்களா? நம்ம கண்ணுக்கு அப்படி இருக்கும், நம்ம தான் அப்படி இல்லைங்களா? அப்படி இல்லை. ஒரு மோசே இல்லைன்னா ஒரு யோசுவா இருப்பார் இல்லைங்களா? ஒரு யோசேவுக்கு அப்புறம் ஒரு சிம்சோன் இருப்பார், ஒரு கிதியோன் இருப்பார், தாவீதுக்கு அப்புறம் ஒரு சாலமோன் இருப்பார். கடவுள் வைத்திருக்கிறார். இப்போ சுய நீதியில நம்ம திருப்தி பட்டு விடக்கூடாது, அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க. ஆனா பாவத்தை விட்டு விடுறதை விட சுயநீதியை விட்டு விடுகிறது தான் இன்னைக்கு அநேகருக்கு கடினமான ஒன்றாக இருக்கிறது. பாவத்தை விட்டு விடுறது அதுல கஷ்டப்படல இல்லைங்களா? சுயநீதி விடுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அது விட முடியாதுங்க. அது நமக்கு அதுதானே ஒரு பெருமை கொடுக்குது, இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சுயநீதி ஆபத்து. அந்த ஒரு புறம் சில தகுதியான காரியங்களை செய்துட்டு சுய பெருமை பேசுகிறவர்கள் ஒரு புறம் இருந்தா, ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்துகிட்டு சுய பெருமை பேசு, ஒரு தகுதி இருக்காது, ஆனா சுய பெருமை பேசு, இது பண்ற அது பண்ற அப்படி சுயத்தை நாம் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி, அதான் சுய நீதியை நாம் இழக்க வேண்டும். சுயத்தை சொல்றது சுய நீதி, நம்மை குறித்து பெருமை பாராட்டுகிற காரியத்தை இழக்க வேண்டும். அப்ப பாருங்க, பாவத்தை விட்டு விடுறதை விட சுயத்தை விட்டு விடுறதுக்கு தான் இன்னைக்கு அநேகருக்கு கடினமானதா இருக்குது. ஆனா அதை விட்டு விட வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்க. இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கைய கணக்கிட்டு பார்க்கறதுல இந்த காரியத்தை நாம் முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுய நீதியை நாம் கவனமாக கண்டு அதை விட்டு விட வேண்டும், அதை அழிக்க வேண்டும். எங்கெல்லாம் நம்ம பெருமைப்படுறோம், எங்கெல்லாம் நம்ம கடவுளை உயர்த்துறதுக்கு பதில் நம்மளை உயர்த்துறதுக்கு பார்க்கிறோம், என்னில இது வராதுன்னு சொல்லாது, வரும். ஆனா அதை அழித்து ஒழிப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? ரொம்ப அவசியம். அப்போ ஒரு மெய்யான கிறிஸ்துவனாக வாழ வேண்டுமானால் அந்த மனிதன் தன்னுடைய சுயநீதியை பொருட்படுத்த கூடாது. நம்மகிட்ட சில காரியங்கள் இருக்கலாம் அல்லது பின்னாடி வரலாம், ஆனாலும் அதை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. தேவ நீதியை உயர்த்தி பார்க்கணும். அப்பதான் ஒரு மெய்யான பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும், ஆண்டவரை பின்பற்றி நம்ம வாழ முடியும் இல்லைங்களா? இரண்டாவது, மெய்யான கிறிஸ்துவனாக வாழ நம்முடைய பாவங்களை விட்டுவிட வேண்டும். மெய்யான கிறிஸ்துவனா வாழ்றதுக்கு நம்முடைய பாவங்களை விட்டுவிட வேண்டும். அதாவது தேவனுடைய பார்வையில தவறா தெரிகிற எந்த பழக்கமா இருந்தாலும் சரி, எந்த செயலா இருந்தாலும் சரி, நாம விட்டு விடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய முகத்தை எப்பொழுதுமே பாவத்துக்கு எதிராக திருப்பி கொள்ள வேண்டும். புறமுதுகு பாவத்துக்கு காட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது கடவுளுக்கு பிரியமில்லை, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? நம்ம போராடும், அதற்கு எதிராக சண்டையிட வேண்டும், அதை சிலுவையில் அறையும், பாவத்தை இல்லைங்களா? அறையணும், அதை கீழ்ப்படுத்துறதுக்கு ரொம்ப உழைக்கணும்,
அதை உண்மையோடு உத்தமத்தோடு நம்ம செய்யணும். அது நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பாவத்தை அழித்தொழித்து வாழும். அது சாதாரணமானதல்ல. அதோடு நாம் சண்டை செய்ய வேண்டும். அதை கீழே போட்டு காலில் மிதிக்கணும் இல்லைங்களா? அதை கீழ்ப்படுத்தி வைக்கணும். அதை உண்மையா உத்தமமா நாம் செய்ய வேண்டும். நீங்க நினைச்சிடக்கூடாது, நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற சில பாவங்களை நம்ம செய்யும்போது கொஞ்ச நேரத்துக்கு இடைநிறுத்தம் செஞ்சிடலாமா இந்த போரை அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடாது. பலர் அப்படித்தான் செய்வாங்க. நமக்கு பிடிச்ச காரியம் பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது இந்த போர்ல ஒரு இடைநிறுத்தத்தை செய்யலான்னு பாக்குறாங்க. ஆனா இந்த போருக்கு இடைநிறுத்தமே இல்லைன்னு வேதம் சொல்லுவோம். அதோடு தொடர்ந்து போராட வேண்டும். மாமிசமும் நம்முடைய சிந்தனைகளும் இடைநிறுத்தம் செய்யறதுக்கு பார்க்கும். ஒரு பாவத்தை நம்ம செய்யும்போது இதை பத்திக்கு நம்ம செஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு இடைநிறுத்தம் செய்யறதுக்கு பார்க்கும். அது சரியானது அல்ல. எல்லா பாவத்தையும் நாம் பயங்கரமான எதிரியாக பார்க்க வேண்டும். கொடூரமான எதிரி. பாவத்தை தான் எதிரியா பார்க்கணும், மனுஷனை எதிரியா பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது இல்லைங்களா? பாவத்தை எதிரியா பார்த்தீங்கன்னா மனுஷனை எதிரியா நமக்கு தெரியாது இல்லைங்களா? எல்லா வழிகள்லையும் இந்த பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். எல்லா வழியில வர பாவத்தையும் நாம வெறுக்க வேண்டும். அது பெரிய பாவமா இருக்கலாம், சிறிய பாவமா இருக்கலாம், வெளிப்படையான பாவமா இருக்கலாம், ரகசிய பாவமா இருக்கலாம். எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கறதுல என்னன்னா, சின்ன பாவத்தை ஒரு சிலர் கண்டுக்க மாட்டாங்க. இல்லை பொய் சொல்றதோ மற்றவங்ககிட்ட இது பாவனே தெரியாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன? வேதத்தை தீட்டியும் கேட்கறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை. அதனால என்னன்னா, நமக்கு ஒண்ணு பார்த்து இது பாவம் செய்யறாங்க அப்படின்றது அவனுக்கு அது பாவமாகவே தெரியாது. அச்சா அவர் ரொம்ப கேஷுவலா ஒருத்தங்களை பத்தி சாதாரணமா புறணி பேசிக்கிட்டு இருப்பான், அவதூறு பண்ணிக்கிட்டு இருப்பான். அது பாவம்னு சொல்லுது, புறங்கூறுதல்னு சொல்லுது. நமக்கு தெரியாத ஒரு வார்த்தையை நாம் வாயை திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்லுது. இன்னொருத்தர் சொன்னதை, மூணாம் மனுஷன் சொன்னதை கேட்டுக்கிட்டு அதை கொண்டு போய் கடத்துறதுக்கு பார்க்குற புறணி வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி, அப்படி செய்கிற பொழுது நாம் அதை செய்கிறதுனால் நமக்கு என்ன லாபம், ஏன் அதை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சிந்திச்சுப்பா. அப்படி செய்கிறதுனாலே ஒரு மனிதனுடைய மரியாதையை நாம் குறைக்கிறோம். அது உண்மையா இல்லையா இதை பார்க்கறதுக்கு 1000 இருக்கு. இப்போ கூட ஒரு மனிதன், பிரபலமான மனிதன், ஒரு போலி போதனையாளன் மாட்டிக்கொண்டாருன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது ஒரு புறம் இருக்கட்டும், அதை நியாயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. அது கோர்ட்டு இதெல்லாம் இருக்கு, விசாரணை நடத்தி என்னவோ தண்டனை அவர் கொடுக்க போறாங்க. உட்காந்து புரணி பேசுற வேலை, அவன் மனைவி இவங்களோட இருக்கிறாங்க, இவர் இன்னொருத்தரோட இருக்கிறாரு, வீட்டு பேசிக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமான எல்லாம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, பாவமா தெரியல இல்லைங்களா? இவர்கள் யாருமே உபதேச ரீதியில் பேசவில்லை ஒருபோது. அவர் செய்த உபதேசம் தவறானது, அது ஆபத்தானது, விஷம் நிறைந்தது, மற்றவர்களை கிறிஸ்துவத்துக்கு எதிராக போகும்படி செய்யுங்கிறதெல்லாம் பார்க்க, தனி மனித விமர்சனத்துக்கு போய் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இவர்கள் மகா பரிசுத்தர்கள் மாதிரி, பாவமே இவர்களை தொடாதது மாதிரி பார்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கு பேர் என்ன? அவதூறு செய்யறாங்க. அது பாவமா தெரியல இல்லைங்களா? பாவம்னா உங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இதுதான் பெரிய பாவம், இதுதான் பாவமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. சிலர் வெளிப்படையான பாவத்தை மட்டும் தவிர்க்கிறதுக்கு பார்ப்பாங்க, ரகசியமா பல வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? வெளியே பார்த்தா நீட்டா இருக்கிற மாதிரி வந்துடுவாங்க. தனியா இருக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம், ரூம்ல உட்காந்து சிந்திக்கிறோம் ஒருத்தங்களை பத்தி, அதெல்லாம் பாவமா தெரியுது சரிங்களா? ரகசிய பாவம். இது எல்லாத்தையும் நம்ம உதறி தள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கறோம் இல்லைங்களா? ஒருவேளை இதெல்லாம் நம்மோடு ஒவ்வொரு நாளும் போராடலாம். சில நேரத்தில் நம்ம இது அடிமைப்படுத்துற அளவு கூட பார்க்கலாம் பயங்கரமா இந்த பாவம். ஆனாலும் நாம் அதை ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களோடு நாம் இடைவிடாமல் போராடி கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி, அதுக்கு ஓய்வு கிடையாது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போராடும் சரிங்களா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, ஏசாயாவில் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள் என்று சொல்லி சொல்றார்.
எல்லாம் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஒளியுங்கள்னு சொல்றேன். நம்ம அதை செய்ய வேண்டியது அவசியம் இல்லைங்களா? பாவத்தோடு இறைவிடாமல் போராட வேண்டியதா இருக்கு. இது கூட நமக்கு கடினமா தெரியலாம் இல்லைங்களா? ஏன் அது அப்படி கடினமா தெரியுமா? பாவத்தை நம்முடைய பிள்ளை மாதிரி நம்ம வச்சு இந்த பாவத்தை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், அதை அணைச்சிக்கிறோம், அதோடு ஜோடியா நடக்கிறோம், அதுல சந்தோஷப்படும். அதனாலதான் அது கடினமா தெரியுது. அதை விட்டு விடுறது அப்படின்னு சொல்றது கண்ணை நோண்ட சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு கண்ணை நோண்டி எடுங்க, ஒரு கையை வெட்டி விடுங்க. நம்ம கண்ணை நோண்ட விடுவோமா? ஒரு கையை வெட்டுறதுன்னா, ஒரு கையை வெட்டி எடுக்கணும்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது. பாவத்தை விடுறது கடினமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ 2 கண் உடையவனாக நரகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கணும், ஒத்த கண்ணனா பரலோகத்தில் பிரவேசிப்பது நலமா இருக்கும். நீ 2 கால் உடையவனாக நீ பாதாளத்துக்கு போவதை விட முடவனா நீ பரலோகத்துக்கு போறது நலமா இருக்கு. அது எதை காட்டுறாருன்னா, அந்த அளவுக்கு அது இருக்கும், பெயின் ஆக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அதை புடிங்கி தூக்கி வச்சிரு அப்படின்றாரு. பாருங்க, அதை செஞ்சுதான் ஆகணும். அதை விட்டு அதை செய்யாம இருக்க முடியாது இல்லைங்களா? தேவனோடு நாம் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாவத்தோடு நாம் எதிரியாகத்தான் இருக்க வேண்டும். பாவத்தோடு நாம் நண்பர்களாக இருப்போம்னா தேவனுக்கு எதிரியாகத்தான் நம்ம காட்டணும். புரியுதா? நல்லா பார்த்துக்கு. இப்ப எந்த பாவியையும் ஏற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் மனதா இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு மனதா இருக்கிறார். ஆனா தன்னுடைய பாவத்தோடு ஒட்டி கொண்டிருக்க விரும்புகிற எவரையும் அவர் ஏற்கிறது இல்லை. நான் இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியே தான் பாவம் எல்லாம் செஞ்சுதான் நான் ஏற்றுக்கல ஏற்றுக்கல. பாவியை ஏற்றுக்கொள்கிறார், பாவத்தை வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஆகிற செலவை கணக்கிட்டு பார்க்கறதுல 2வது காரியமா இதை நம்ம சிந்திக்கிறதுக்கு, பாவத்தை கடவுளுடைய பார்வையில பாவம். அதை எப்படி தெரிஞ்சுக்கோங்க? செய்தி நல்லா கேட்கறதுலையும், வேதப்பாட கூட்டத்துல சத்தியத்தை பார்க்கறதுலையும், ஒரு காரியத்துல வேதத்தை படிக்கிற பொழுது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ 1689 விசுவாச அறிக்கையில நம்ம சொல்லுது இல்லையா, இந்த சத்தியங்களுக்கு மாறாக நாம் போகிற பொழுது அதெல்லாம் பாவமாக மாறிவிடும் இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம உதறி தள்ள வேண்டியது அவசியம், மெய் கிறிஸ்துவனா வாழ்றது. சரி, 3வது, மெய் கிறிஸ்துவனாக வாழ நம்முடைய சுகபோகங்களை கைவிட வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. அதாவது சோம்பேறித்தனமா வாழ்றதுக்கு முயற்சி பண்றாங்க பாருங்க, அந்த காரியத்தை நாம் கைவிட்டு விட வேண்டும். பரலோகத்தை நோக்கி நாம வெற்றிகரமாக ஓடி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா நாம கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஒரு மிலிட்ரி மேன் வச்சுக்கோங்களேன், அவங்க எதிரி நாட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, எதிரி நாட்டினுடைய எல்லைக்குள்ள போயிட்டாங்க. இப்போ அவங்க எவ்வளவு கவனமா இருப்பாங்கன்னு பாருங்க, பயங்கர ஜாக்கிரதையா தான் இருப்பாங்க. ஏன்னா இது நம்ம நாடு இல்லை, எதிரி நாட்டுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் அவங்கள தாக்குறதுக்கு. அப்போ ஒவ்வொரு அடியும் கூட அவர்கள் ரொம்ப கவனத்தோடு எடுத்து வைப்பார்கள். ரொம்ப சுறுசுறுப்பா ஜாக்கிரதையா கவனத்தோடு இருப்பாங்க. மல்லாக்கப்படுத்தி கிடக்க மாட்டாங்க. கிடப்பாங்களா? சுகபோகமா இருந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த மாதிரி சுகபோகங்களை நாம் கைவிட வேண்டும் சொல்லிட்டாங்க. ஏன்? அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் நாம நம்முடைய நல்ல குணங்களை காத்துக்கிறதற்கு எச்சரிக்கையா இருக்கும். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற விஷயத்துல உண்மையோடு அதை பாதுகாத்து நடக்கும் இல்லைங்களா? நம்ம யார் மத்தியில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வீட்டிலேயோ தனியாகவோ வெளியவோ எங்க இருந்தாலும் நம்முடைய நல்ல குணங்களை காத்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ள வேண்டும். அது குலைக்கணும். நம்முடைய நேரம், நம்முடைய நாக்கு, நம்முடைய மனநல சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உறவுகள், இதையெல்லாம் கையாளுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம பாவம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டோம்னா பேசிக்கிட்டு ஏதாவது பைத்தியக்காரனா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பாவம் வந்துவிடும்.
யாரையாவது அவதூறு பண்ற மாதிரி ஆகும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று நடக்கும். கருத்தோடு பேசுவதற்கும், சிந்தித்து பேசுவதற்கும், ஞானத்தோடு நடந்து கொள்வதற்கும் நம்ம எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ பாருங்க, ரொம்ப கவனமா கையாளணும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் சாதனம் ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருடைய நாளை பயன்படுத்திக்கிறது, இதெல்லாம் சுறுசுறுப்போடு இதுல எல்லாம் நம்ம செயல்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். இதுல எல்லாம் சுறுசுறுப்பு இல்லைன்னா அவன் சுகபோகமா வாழ்றதுக்கு விரும்புகிறான். வேதம் சொல்லுகிற போது ஒரு இடத்துல பெண்களை குறித்து, விதவியான பெண்ணை குறித்து சொல்லும்போது சொல்லுது, தீமோத்தேயுவுக்கு, சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடு செத்தவள் என்று சொல்லி சொல்லு. அதே மாதிரி தீமோத்தேயு புத்தகத்திலே கடைசி காலத்துல மோசமான மனிதர்களை குறித்து சொல்லுகிற பொழுது அவர்கள் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. தேவனுக்கு எது பிரியம் அப்படின்னு வாழ்றதோட சுகபோகமா அதை பத்தில எதுவும் கவலைப்படாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலையை காட்டுகிறது இல்லைங்களா. ரொம்ப கவனமா இருந்து கடவுள் கொடுத்திருக்கிற கிருபையின் சாதனத்தை எல்லாம் பயன்படுத்தி நம்ம சுறுசுறுப்போடு உழைத்து வாழ வேண்டியவர்களாக இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் நம்மால பரிபூர்ணமாக செய்ய முடியாது இல்லைங்களா. ஆனாலும் இது நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு நம்ம ஒதுக்கி தள்ளக்கூடாது. அப்ப நம்ம இதை தப்பா சிந்திக்க கூடாது. இதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுன்னு ஏமாத்திக்கிட்டு போகலான்னு நினைக்கூடாது. அதுவே பாவம். அது முழுமையாக நமக்கு செய்ய முடியாவிட்டாலும் அது தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒதுக்கக்கூடாது. அதை தொடர்ந்து செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், சுறுசுறுப்போடு நாம் போக வேண்டும். அதுல விழுந்தாலும் எழுந்திருச்சு போகணும். ஏன்னா நமக்கு நீதிமொழிகள் 13:4 சொல்லும்போது சொல்லுகிறது, சோம்பேறியினுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றையும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவனுடைய ஆத்மாவோ புஷ்டி ஆகும் என்று சொல்லி சொல்லுகிறது. அப்படின்னா என்னன்னா, ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, பரிசுத்தமா வாழணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனா நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சோம்பேறியா வாழ்ந்துகிட்டு இருப்பான். அவன் எப்படிப்பட்டான்னா அவன் ஒரு மாய்மாலக்காரன் இல்லைங்களா. சும்மா சொல்லிக்கிட்டு, டெய்லி சொல்லிக்கிட்டு நான் விரும்புறேன்னு என்ன பண்ணீங்க? அதுக்கு கடவுள் கொடுத்த காரியத்துல எந்த அளவுக்கு முன்னாடி போனீங்க? நீங்க ராக்கெட் வேகத்துல போகாவிட்டாலும் ஆம மாதிரியாவது நகர்ந்துகிட்டு இருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தீங்களா? 1 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன், இப்ப என்ன விதமான மாற்றங்களை என்னல நான் கொண்டு வந்திருக்கிறேன், கடவுளுடைய கிருபையை நாடி நான் நடந்துகிட்டு இருக்கிறேன்னு கேள்வியில கேட்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பும், ஆனால் ஒன்றையும் பெறாது. ஏன்னா அவன் சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் இல்லைங்களா. ரொம்ப கவனமா இருக்கு. சுகபோகத்தை ஒழிக்க வேண்டும், இழக்க வேண்டும். இது கூட கடினமாகத்தான் நமக்கு தெரியும். பரிசுத்தமா வாழ்றதுக்கு கஷ்டப்பட வேண்டும் அப்படிங்கிறத வெறுக்கிறது தான் நம்முடைய பாவ சுபாவமா இருக்கு இல்லைங்களா. அதை வெறுக்கும், அதை ஏற்காது இல்லைங்களா. இப்போ கஷ்டப்படுறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. உலகத்திலேயே எதுலேயுமே கஷ்டப்படுறதுக்கு யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. நமக்கு பதிலாக யாராவது அதை செஞ்சுட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி நினைப்பாங்க இல்லைங்களா. அதுதான் எதிர்பார்ப்பாங்க. பாடுபட்டு உழைக்க வேண்டிய காரியமா இருந்தா அது பிடிக்காது இல்லைங்களா. உழைச்சி ஒரு காரியத்தை செய்யணுன்றத விட சுலபமா ஏதாவது விதத்துல நமக்கு கிடைச்சிடக்கூடாதா அப்படிங்கிறதுனாலதான் லாட்டரி சீட் வாங்க போறாங்க. இங்க இல்ல, கேரளாவில தான் இருக்கு லாட்டரி சீட் காரியம். 1 கோடி ரூபாய் பிரைஸு, வேற ஏதாவது விதத்துல சம்பாதிக்கலாமா அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு காரணம் பாவம். இப்போ பாடுபட்டு உழைத்து பெற வேண்டிய எந்த காரியமா இருந்தாலும் நம்முடைய இருதயத்திற்கு அது கொஞ்சமும் பிடிக்காது. ஆனா ஆத்மா பொறுத்தளவுக்கு கஷ்டப்படாம நன்மையை அடைய முடியாது, அது சரியாக இருந்து போகாது. ஆகவே இந்த காரியத்தை ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆகும் செலவை கணக்கு பாருங்க அப்படின்றதுல 3ஆவதா நம்ம வைக்கலாம். சரிங்களா. பாருங்க, ஒன்று சுயநீதியை நாம் விட்டுவிட வேண்டும், பாவத்தை விட்டுவிட வேண்டும். 3ஆவதா நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. சுகபோகங்களை விட்டுவிட வேண்டும். 4ஆவதா ஒரு காரியத்தை பார்ப்போம்.
மெய்யான கிறிஸ்துவனாக வாழ நாம் உலகத்தாருடைய ஆதரவை இழக்க வேண்டி வரும் என்று சொல்லி பார்க்க. அதாவது நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்தா மனிதர்கள் நம்மை வெறுப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனுஷன் கேலியும் கிண்டலும் பண்றதுக்கு நம்ம ஆளாகும் இல்லைங்களா? அவதூறு பண்ணுவாங்க, துன்புறுத்துவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் செய்வாங்க. நம்முடைய அந்த பக்தியான நடவடிக்கைகள் எல்லாம் அவங்க அலட்சியப்படுத்துவாங்க, இழிவுபடுத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? இன்னும் சிலர் நம்மளை முட்டாளா கூட நினைப்பாங்க உண்மையா வாழ்ந்தீங்கன்னா. இல்லைன்னா ஆர்வ கோளாறு, ஆர்வ கோளாறு எங்கேயோ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, பரிசுத்தமா வாழ்றேன் ஆர்வ கோளாறுன்னு நினைப்பாங்க. இல்லைன்னா தீவிரமான மதவாதின்னு நினைப்பாங்க. நான் கடவுளுக்காக இன்னும் வாழ்றான்றதுக்குறா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கடவுள்னா நம்ம சாதாரணமாக தான் இருக்கணும், ரொம்ப இதா இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. அது ரொம்ப இதா இருக்கிறது இல்லை, சாதாரணமாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அவன் அதை விரும்பாததினால், இந்த உலக மனிதன் அதை விரும்பாததினால், அதை வெறுப்பதினால் அவனுக்கு இது பெரிய மதவாதம் மாதிரி தெரியும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல் இதுக்கெல்லாம் தவறான அர்த்தத்தை சொல்லுவாங்க, நம்ம மேல பழி போடுவாங்க. இன்னும் சொல்ல போனா பைத்தியக்காரன்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? இதையெல்லாம் செய்கிறவர்களாக இருப்பார் உலகத்தார்கள். நீங்க உண்மையான மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்ந்தீங்கன்னா அதை செய்வாங்க. ஏன்னா வேதம் நமக்கு சொல்லுது இல்லைங்களா? யோவான் 15:20 நம்ம வாசிச்சோம், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்றார். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள், அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தை கைகொள்ளுவார்கள் சொல்லி சீசர்கள் சொல்றாரு இல்லைங்களா? எஜமானனுக்கே அது நடக்குது அப்படின்னு சொன்னா வேலைக்காரனுக்கு நடக்காதான்னு கேட்கிறாரு. நான் உலகத்தாராய் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இல்லாதபடினாலும் நான் உங்கள் உலகத்திலிருந்து வேறு வைத்தபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றேன். இப்போ உலகத்தாருடைய ஆதரவை நாம் இழக்க நேரிடும். நாம் உண்மையாக வாழுவோம், அவர்கள் பொய்யை விரும்புவார்கள் இல்லைங்களா? பாருங்க, நான் சொன்ன மாதிரி சடனா ஒருத்தன் அவதூறு சொல்றதுக்கு பார்ப்பான். நான் என்ன சொல்லுவேன், அது வேண்டாக்க, அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னானே அவனுக்கு மூஞ்சி சின்னதா போயிடும். சில இடங்கள்ல நீங்க சொல்லும் போது சின்ன ஆயிடுவாங்க, தீவிரமா சொல்றதுக்கு வருவாங்க. அவர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு, அது நமக்கு வேண்டாங்க, அது பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, சந்தோஷமா கேட்பாங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா? ஆனா மெய்யா வாழ்றவங்களுக்கு தான் அது வேண்டான்னு அவாய்ட் பண்ணுவாங்க. அது வேண்டாம், உங்களை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டா, என்னை பத்தி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அது எனக்கு வேண்டாம். ஆனா நமக்கு அது ஈஸியா என்ன தரும், அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் உடனடியா விரும்பும். உங்களை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்து பாவத்தை அதிகரிச்சு கோவத்தை வெறிய ஏத்திக்கிட்டு அந்த ஆளுக்கு அவங்க கடந்து போயிடுவாங்க. அது சொன்னது ஒன்னா இருக்கும், இவன் 4 காரியத்தை வச்சு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் இயக்கி நமக்கு என்ன சொன்னா கோபம் பத்திக்கிட்டு வருமோ அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க. அவங்க நம்ம பத்தி சொன்னாங்க பாருங்க, அவங்க சாதாரணமா தான் சொல்லியிருப்பாங்க ஏதாவது. அதுக்கு இவங்க கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு சொல்லும் போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் போட்டு இட்டி மின்னலோட சொல்லுவாங்க. கேட்க கேட்க நமக்கு அவங்க மேல வெறி வரணுங்கிறது அவங்க பார்ப்போம். என்னமோ சொல்லிட்டு போறாங்க, சந்தோஷம் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு கடந்து போய் பாருங்க. நீங்களும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் கிறிஸ்துவுக்குள்ள இல்லைங்களா? கேட்டாதான் கோபம் வரும், கேட்கலைன்னா கோபம் வரும். அப்ப கோபம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணி இல்லைங்களா? இப்போ சில விஷயங்களை நாம் அப்படி அவாய்ட் பண்ணும்போது அது அவங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கும். சில காரியங்கள்ல அவங்க அந்த உலகத்துல தப்பாக போறதுக்கு, ஏமாத்துறதுக்கு, லஞ்சமான காரியங்களை செய்யறதற்கு முற்படுகிற பொழுது நாம் அதை செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு கோபம் வரும். உலகத்தாருடைய ஆதரவுகளை நாம் பல நேரங்களில் இழக்க வேண்டி வரும் இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வான்னு சொல்லுவா கரெக்டா 6வது நேரத்துல, இல்லைங்க நாங்க சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கு, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கிறேன், நான் நாளைக்கு வந்துடுறேன் என்ன
நாளைக்கு வர இல்லை சாயந்தரமா பாப்பா முடிச்சுட்டு வரேன்னா உடனே வெறுப்பாங்க. ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க, வெறுப்பாங்க. அப்போ அதெல்லாம் சமாளிக்க வேண்டியது வரும் இல்லைங்களா? அப்போ ஆதரவை நம்ம ஒரு நல்ல மெய்யான கிறிஸ்துவனாக வாழுகிற பொழுது உலகத்தின் ஆதரவை இழக்க வேண்டி வரும். நல்லா தெரிஞ்சு. இதுவும் கூட கடினமா நமக்கு தெரியலாம். அதை சிலுவைன்னு சொல்றார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ பின்பற்ற கடவான் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் ரொம்ப பல்லாக்கில் உட்காந்துக்கிட்டு போற மாதிரி நமக்கு சுலபமானது அல்ல. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெயர் கிறிஸ்தவனுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. பெயர் கிறிஸ்துவனுக்கு ஆராதனையில உட்கார்ற மாதிரி உட்காந்துக்குவான், அப்புறம் கூட்டத்தில் கலந்துக்குவான், போயிட்டே இருப்பான், எல்லா தப்பிதங்களையும் செய்வான். வாழ்க்கையில் உண்மை நேர்மை அதெல்லாம் எதுவுமே அவன் பார்க்க மாட்டான். அவனுடைய பொறுப்புகள் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். எதை குறித்து அக்கறை இல்லை. நான் இப்படி ரொம்ப பாருங்களேன், சிந்திச்சு பார்த்தாலே ரொம்ப இதாக இருக்கும். எப்படின்னா, நான் இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு பரலோகம் போவான்னு எப்படி நான் நினைக்கிறேன். ஆச்சரியமா இல்லை? ட்ரெயினில் டிக்கெட்டே இல்லாமல் வித்தவுட்டில் ஏறுறது மாதிரி அதில் கூட ஏறி போயிடலான்னு வச்சுக்கோங்க. பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. ஆனால் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். கண்ணை மூடுகிற பொழுது அதெல்லாம் பொய் அப்படிங்கிறது தெரியும். ஒரு நாள் கண்ணை மூடுவதையா, அன்னைக்கு கண்ணை திறக்கும் போது வேற இடமா இருக்கும். நம்ம விரும்பினது ஒரு இடமா இருந்திருக்கோம், ஆனால் கண்ணை விழிச்சது வேற இடமா இருக்கும். ரொம்ப கவனத்தோட இருக்கு. இதெல்லாம் கடினமா தெரியலாம். நியாயமில்லாத விதத்துல நடத்தப்படுறது, தவறா குற்றச்சாட்டப்படுறது, காரணம் இல்லாம பழி சுமத்தப்படுறது, இது யாரா இருந்தாலும் வெறுக்கத்தான் செய்யலாம். நமக்கு பிடிக்குமா? நம்மளை காரணம் இல்லாம குற்றப்படுத்துறது, நம்ம மேல பொய்யா சொல்றது, இதெல்லாம் பிடிக்காது இல்லைங்களா? ஆனாலும் நாம் அதையெல்லாம் தாங்கி நடக்க வேண்டியது அவசியம். காரணம் இல்லாம நம்மளை கேவலப்படுத்துவாங்க, குற்றப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், பின்னாடி வரவங்களை திரும்பி பார்த்து சொல்றார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும். தன் தகப்பனையாவது, தன் தாயையாவது, தன் மனைவியாவது, தன் சகோதரனையாவது, தன் சகோதரியாவது, சரி அவளை நேசிக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரா? இல்லை. என்னை காட்டிலும் நீ அவர்கள் மேல அதிகமான காரியத்தை, சிநேகத்தை கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ எனக்கு பாத்திரவானா இருக்க முடியாதுன்றார். ஏன்னா நீ அவங்களுக்கு அதை செய்யறேன்னு சொல்லி பரிசுத்தமா வாழ மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மனைவி செய்ய வேண்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க வச்சுக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்கள் இல்லாம கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கிறிஸ்தவர், ஒருத்தர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்கன்னு வச்சு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் தானே. ஆனா இயேசுவை விட்டுருன்னு சொன்னா, ஒரு ரசிக்கப்படாத கணவன் வந்தோ மனைவி வந்தோ சொல்லிடுறாங்க, இயேசுவை விட்டுறலாம், நமக்கு வேண்டாம், நம்ம இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏதாவது ஒரு திருட்டு காரியத்தை செய்யறதுக்கு முற்பட்டா அதை ஒரு கிறிஸ்துவனால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இல்லை, அது வேண்டாம். இப்போ பொறுப்பு, நேசிப்புங்கிறது எதை சார்ந்ததுன்னு தெரிஞ்சு, நேசிப்புங்கிறது கடமைகளை எல்லாம் செஞ்சு கொடுத்து அன்பு காட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து அப்படி போறதெல்லாம் செய்ய முடியும். கிறிஸ்துவுக்கு முரணா செய்யறதுக்கு ஒருத்தன் பண்றான் அப்படின்னு சொன்னா, சரிப்பா நீங்க செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறேன்னு சொன்னா அவன் அவ பிரச்சனை இல்லைங்களா? அது பிரச்சனை. அது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ரொம்ப கவனமா இருக்கும் இல்லைங்களா? ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தகப்பனையாவது, தாயையாவது, சகோதரனாவது, சகோதரியாவதுன்னா எல்லாத்தையும் விட்டு போட்டு அன்னக்காவடியா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவில்லை. எங்கெங்க யார் யார் இருக்கணுமோ அவர்கள் அங்கங்க வைத்து அவர்களை நல்ல விதத்துல பார்த்துக்கொள், உறவுகள் எல்லாம் செய். ஆனா எனக்குள்ளாக அவர்கள் மேல் அன்பு காட்டுன்றார். என்னை தள்ளி போட்டு அன்பு காட்ட முயற்சி பண்ணீங்கன்னா அது மோசமானதாக மாறிவிடும். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். நமக்கு விரோதமா பேசுறது, நம்மளை கை விடுறது, குற்றம் சுமத்துறது,
நம்ம எந்த உதவி இல்லாம தனித்து நிற்கிறது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப இனிமையா இருக்காது. இருக்குமா? எல்லா பக்கம் இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் எல்லாமே பாட்டுல வருதுல்ல. பாருங்க, ஒரு அருமையான பாட்டுல ஒரு ரைம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. கவலையில் ஆறுதல் கங்குலில் என் ஜோதியும் சொல்லப்படுது இல்லையா. இருட்டா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் தான் பாவ இல்லையா, ஆண்டவர் தான் பிரகாசமா இருக்கிறார். பேதைக்கு தீபமா பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறாருன்னு சொல்லுது இல்லைங்களா. இப்போ பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா சூழ்நிலையும் இருளாத்தான் தெரிகிற மாதிரி இருக்கும், பிரகாசமா தெரியாது. ஒரு நம்பிக்கையே இல்லாதது போல சூழ்நிலைகள்லாம் இருக்கும். எதுவுமே சாதகமா இருக்காது, அநேக நேரம் இருக்காது. நடக்குமா நடக்காதா, இருப்போமா இருக்க மாட்டோமா, என்ன ஆகுமோ ஆக போகாதா அப்படின்னு ஒன்றும் விளங்காது. ஆனால் நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இருப்பீங்க, நடப்பீங்க, போவீங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா. நமக்கு தெரியும் இல்லைங்களா. நடக்க 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 அந்த பனிமூட்டை மூடி இருக்கும், பார்த்தா தெரியாது. பனி காலத்துலாம் நடக்க 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 பாதை இருந்துக்கிட்டு இருந்து போயிட்டே இருக்கும். ஆனால் தூர பாதையை பார்க்கறதுக்கு சில நேரத்தில் முடியாத மாதிரி இருக்கும். பயங்கள், திகில்கள் இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு மெய்யான தெய்வ பிள்ளைய வேத சத்தியத்தின்படி போகிற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றிலையும் நம்மை நேர்த்தியாக நடத்துவார்ன்னு சொல்லி பார்க்கணுங்களா. அப்போ இதை விட்டு வேற வழி இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, எஜமானரே அந்த வழியில போகணும்னா வேலைக்காரர்கள் நாமளும் அந்த வழியில தான் போயாகும் சொல்லிட்டு போயிருக்கிறார். இப்போ நம்ம செலுத்த வேண்டிய அந்த விலையில இது 4வது கடைசியா நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. பாருங்க, ஒன்று சுயநீதிய இழக்கணும், பாவத்தை விட்டு விடணும், சுகபோகத்தை விட்டு விடணும். இப்போ பார்த்துட்டோம், உலகத்தாருடைய ஆதரவை நம்ம இழக்க வேண்டி வரும். இப்போ உண்மையான கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லைங்களா. இந்த செலவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, நல்லா காது கொடுத்து இந்த சத்தியத்தை கேட்டீங்களா. கேட்டாதானே அப்புறம் பார்க்க முடியும், கேட்கலைன்னா பார்க்கவே முடியாது. சுயநீதியை நாம் இழக்க வேண்டும், பாவத்தை தேவனுடைய பார்வையில் எது பாவமோ அதை இழக்க வேண்டும், சுகபோகங்களை சோம்பேறி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு கடவுள் நடத்துவாருன்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு போகிறது அதெல்லாம் செய்யாமல் சுறுசுறுப்பாக ஜாக்கிரதையோடு செயல்படணும். 4வது, உலக ஆதரவை நாம் இழப்போங்கிறத எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். சில நேரம் நல்லா இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில கடவுளுக்கு பிரியமா வாழணும்னு நினைப்பீங்க, அன்னைக்கு மண்ணை தூக்கி வாயில போட்டுட்டு போயிடுவாங்க. சரிங்களா. அதனால அந்த நேரத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எது பிரியமா இருக்குதோ அது வரைக்கும் தான் நம்மோடு கூட உறவாக இருப்பார்கள். வேதத்தின் அடிப்படையில நம்ம சில இடங்கள்ல வாழ முற்படுகிற பொழுது அது அவங்க பாவம் செய்யறதுக்கு நம்ம இடையூறா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால அவங்க நம்மள வெறுப்பாங்க, 4 பேர்த்துக்கிட்ட தப்பா சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கும். இப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்கும் ஆயத்தமா இருக்கணும், அது இழக்க வேண்டி வரும்ன்றது. இப்போ இந்த பட்டியல்லாம் ரொம்ப பாரமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ரொம்ப ஈஸியாக இல்லை, அதனால தான் ஆண்டவர் அதை சிலுவைன்னு சொல்கிறார். சிலுவையை சுமங்கன்னு சொன்னார். இதெல்லாம் தான் சிலுவை சரிங்களா. அப்போ அது பல்லாக்கில் போகிற மாதிரி இல்லை இல்லையா. பாட்டு பாடிக்கிட்டே சும்மா பாட்டை மட்டும் பாடிக்கிட்டு போயிடலாம் நினைக்கக்கூடாது இல்லையா. வாழ வேண்டிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. இப்போ இது பாரமானதாக இருந்தாலும் இது தேவையானது அல்லன்னு நம்ம ஒன்றை கூட விளக்கக்கூடாது. நாம் இதில் விழுந்து எழுந்திருக்கலாம், சோர்வடையலாம். இந்த போராட்டம் என்று சொன்னாலே என்னது, நம்மளும் கொஞ்சம் அடிபட வேண்டியது வரும். ஆனாலும் நம்ம தொடர்ந்து போராடணும்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ நம்முடைய சுயநீதி, பாவம், சோம்பேறித்தனம், உலக சிநேகம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக வாழ முடியும் என்று நாம் நினைப்போம்னா நம்மளை மாதிரி துணிகரக்காரன் வேற எவனுமே இல்லை. இதெல்லாம் நான் வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு கடவுளை நீ ரட்சித்திருவார், அப்படி ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுவேன்னு சொன்னா அவன் தான் ஹைபர் கிரேஸ் போதனையாளன். கிருபையை மிகைப்படுத்தி
தன்னுடைய கடமை பொறுப்புகளை தள்ளி விட்டுட்டு ஆட்டமும் கும்மாளமும் கூத்துமா வாழ்ந்துட்டு எங்க போய் நிக்கிறாங்கன்னு பாருங்க. அதுதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு கடவுள். சரி, செஞ்சிட்டாரு. செஞ்ச மனிதனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு, என்ன செய்யணும்னு தொடர்ந்து பரிசுத்தவானின் விடாமுயற்சியோடு வாழ வேண்டியது காரியம் இருக்குது. அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்போம். அப்போ நம்முடைய சுயநீதி, பாவம், சோம்பேறித்தனம், உலக சிநேகம் இதையெல்லாம் வைத்து கொண்டு நம்மால் ரட்சிக்கப்பட்டவர்களாக வாழ முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னு சொன்னா எதை சொல்றேன்னா, அதுலேயே தொடர்ந்து அதுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்யாம அப்படியே வாழ்ந்துக்கிட்டு தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு நினைச்சாருன்னா, வாழ முடியும்னு நினைச்சான்னா ஒரு தீவிரமானவன். அதான் வேலை. எதை குறித்து கவலைப்படல. கொஞ்சம் கூட போராட்ட குணம் இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப மோசம் இல்லைங்களா? அப்போ ஒருவன் கிறிஸ்துவனா வாழ்றதுக்கு நம்ம பார்த்த இந்த 4 காரியங்கள் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இல்லைங்களா? ஆகவே ஆத்தும ரட்சிப்பை அடைய எதை இழந்தாலும் தகும். ஆண்டவர் அந்த ரட்சிப்பை அவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கு. அப்ப அந்த பக்கம் அது சரியா இருந்தா இந்த பக்கம் நீதியின் கனி உடையவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியம். அதையெல்லாம் செய்யாம செல்லும் செலவை கணக்கு பார்க்காம இருந்தா என்ன ஆகுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா? பரியாசம் பண்ணுவார். பரியாசம் பண்ணப்படாதபடிக்கு அவன் செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ அப்படின்னு சொல்றான். ஒரு நாள் இந்த கணக்கை பார்க்க முடியாது. என்ன சொன்னீங்க? கண்ணை மூடும்போது நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கலாம், இங்க திறப்பம் உண்டு. ஆனா திறக்கிற இடம் வேறா இருக்கும் இல்லைங்களா? திறக்கிற இடம் வேறா இருக்கும். சில பேர் இந்த ஆத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீச்சல் அடிக்கிறது அலை மாதிரி இந்த போகுது பாருங்க வேகமா தண்ணி, அங்க போய் நீச்சல் அடிக்கிறதுக்கு உள் முங்கு நீச்சல்ல போவாங்க. உள்ள முங்கி உள்ளேயே போய் அந்த பக்கம் எந்திரிக்கலான்ட்டு அடிச்சு அந்த அலையினுடைய வேகம் அதிகமா இருக்கிறதுனால அவன் அந்த பக்கம் போய் எந்திரிக்கலாம்னு நினைச்சிட்டு கண்ணை திறந்து வெளியே பார்க்கும்போது அந்த கடைசியில இருப்பான். அதுக்கப்புறம் தப்பி திப்பி பொழைச்சமா போதுமான்னு வருவான் இல்லைங்களா? அப்போ அது மாதிரி இதுல எல்லாம் பொழைச்சமா கழிச்சமான்னு வர முடியாது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிற பொழுது எங்க இருக்குமோ அப்படின்ற பெரிய உறுதி. அப்போ இந்த உலகத்து மனிதர்கள் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே போலி போதனையாளர்களும் தவறான ஐடியாஸும் இருக்கிற மனிதர்கள், அவங்க இதை பத்தி எல்லாம் எதுவும் இல்லாததுனால நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல நாம் நியாயமாக அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க வேண்டும் தான். ஆனா நம்ம இப்ப பார்த்த விஷயங்கள் எல்லாம் நாம் விட்டு விட வேண்டியது அது பாவமானது என்று சொல்லிப்பாங்க. ஆண்டவருடைய கிருபையோடு அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து சிந்தித்து பார்த்து இந்த செலவு எழுதி வச்சுக்கிட்டு சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு சுயநீதி என்ன பண்ணோம்? பாவத்தை விட்டோமா, இல்லை சுகபோகமா படுத்து கிடந்தோமா? கடவுள் கொடுத்த கிருபியின் சாதனத்தை ஒன்றையும் பயன்படுத்தாம படுத்துட்டு சாயந்தரம் ஆனால் வழக்கம் போல ஆண்டவரே என்னை நீங்கள் பாதுகாத்தீங்க பராமரிச்சிங்கன்னு சொல்லிட்டு அப்படி முடிச்சுக்கலாமா? அப்புறம் உலகத்தாருடைய ஆதரவு எல்லாமே நமக்கு வேணும். அவங்க எந்த விதத்துலையும் அவங்க மனசு கோணையிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே ஒரு குத்து, இங்கே பிடிச்ச மாதிரி இங்கே ஒரு குத்துன்னு குத்திக்கிட்டு வாழலாம் அப்படின்னு நினச்சா அதுவும் மோசம். ஆகவே நாம் அதெல்லாம் செய்யாமல் மெய்யான கிறிஸ்துவனாக வாழ்வதற்கான செலவை கணக்கிட்டு பார்ப்போம். இந்த செலவு கணக்கைத்தான் இப்போ நான் உங்களுக்கு 4 காரியமாக சொல்லியிருக்கேன். செலவை நீ எண்ணி பார்க்க வேண்டியதுதான். நம்ம இந்த நாளை வச்சு இந்த செலவை நம்ம செலவு பண்ணிட்டு ஆகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செலவு பண்ணாமல் நம்ம பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேற முடியாது இல்லைங்களா? ஆகவே அதை நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்திட்டோம்.